மக்களே, வணக்கம் வணக்கம். வெல்கம் டு லக்ஷு நேச்சுரல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பதிவு முருங்கைக்காயின் பயன்கள். சித்த மருத்துவ பரிந்துரைப்படி முருங்கை உயர் இரத்த அழுத்த நோய்க்கும் மருந்து. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், சோர்வு, நரம்பு தளர்ச்சி போன்ற காம்போ வியாதிகள் பலரது வாழ்விலும் கூட்டமாக வந்து கும்மி அடிக்கும். அந்த மொத்த கூட்டத்தையும் தனி ஆளாக விரட்டும் இந்த ஒற்றை முருங்கை. சுவை மிகுந்த முருங்கை காய்களில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் நிறைந்துள்ளன. இந்த காய்கறியை சாம்பார், சூப், அவியல் போன்ற பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தலாம். முருங்கைக்காயில் கேரட்டை விட அதிகமான விட்டமின் ஏ, பாலை விட அதிகமான கால்சியம், கீரைகளை விட அதிகமான இரும்புச்சத்து, ஆரஞ்சை விட அதிகமான விட்டமின் சி மற்றும் வாழைப்பழங்களை விட அதிகமான பொட்டாசியம் உள்ளன. இது போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உடலை பல்வேறு நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கின்றன. முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக் இரும்புச்சத்து, விட்டமின் சி, கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த உணவாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், இரத்த சர்க்கரை மற்றும் அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல், எலும்புகளை வலுப்படுத்துதல், முடி வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துதல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. முருங்கைக்காயை சாம்பார், கூட்டு, பொரியல் என உணவில் சேர்த்து கொள்ளலாம். குறிப்பு: முருங்கைக்காய் உடலுக்கு சூடு தரும் தன்மை கொண்டது. அளவோடு உண்பது நல்லது. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.